திருப்பங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு சாயப்பா சொல்லக்கூடிய பதிவு எந்த பதிவு? இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க 2 வழிகளை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஆனா இன்னொரு வழி இருக்குது. அந்த வழி உங்க கண்களுக்கு முன்னாடி இப்ப வரைக்கும் தெரியல. அதுக்கு காரணம் பல தியாகங்களை நீங்க செஞ்சே ஆகணும். இந்த ரெண்டு விஷயத்தை கடவுளுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்ய முடியுமா? அது முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த வழி ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன் ஆகப்படும். ஆனால் அந்த வழியில் போனால் மட்டும்தான் நீங்கள் திறமையாக வாழ முடியும். உங்களுடைய தேவைகள் அத்தனையும் பெற முடியும். இல்லைன்னா காலம் பூரா நம்மளுடைய வாழ்க்கை மாறவே மாறாது. எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் கடவுள் மாற்றிருக்காரு. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது நியாயமே இல்லை. ஏன்னா மற்ற மனிதர்கள் செஞ்ச ஒன்றை நீங்கள் இப்போ வரைக்கும் செய்யலை. அதனால தான் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். நீங்களோ தோல்வி மேலே தோல்வி அடைந்தீர்கள். இதையெல்லாம் சரி பண்ணுங்க. வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது உங்கள் பக்கத்தில் இருக்குதுன்றத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, கடவுளுடைய வழியின்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வாழும்போது அவனுக்கு ஏற்பட்ட கர்மாக்கள் எல்லாமே அவனுக்கு அடிபணிஞ்சு போகுது. உயிரா உறவா இருக்கக்கூடிய கடவுள் நம்மிடம் இருக்கும்போது நமக்கு நோய்கள் இல்லாத வாழ்க்கையும் கடன்கள் இல்லாத வாழ்க்கையும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். கடவுளோட வழி தன் வழி நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நன்மைகள், கோடி நன்மைகள் அவனுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அவன் ஒரு முடிசூடா மன்னனா இருப்பான். சாதாரண மனுஷனா அவன் வாழ்ந்தாலும் அவனுடைய செயல்கள் அத்தனையும் ஒரு முடிசூடாத மன்னனை போல இருக்கும். ஒரு ராஜா எப்படி இருப்பாரு? அவருக்கு எவ்வளோ பவர்! அவர் என்ன சொன்னாலும் மற்றவங்க கேட்கக்கூடிய அளவில் இருப்பாங்க. அதிகாரம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டின ஒரு சக்தி அந்த நாட்டு ராஜாவுக்கு இருக்கிறது போல கடவுளோட வழியில் இருப்பவர்களுக்கோ அந்த சக்தி அவர்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷன் எந்த வழியில் போறதுனே தெரியல. ஆனால் பலர் அடுத்தவங்க வழியில் போய் தான் தன்னுடைய வழியாக நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வருத்தமும் துக்கமும் அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருத்த மனுஷனுடைய பாதை வேற.
அவ கர்மா வேற, அவனுடைய ஆதிக்கம் வேற, அவனுடைய உணர்வுகள் வேற. இத நாம புரிஞ்சுக்காம அடுத்தவங்க வழி நம் வழி அப்படின்னு சொல்லி இங்க நிறைய மனுஷங்க அடுத்தவங்க மாதிரியே வாழணும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய ஒரு இயல்பான இருக்கக்கூடிய விஷயத்தை கூட மறந்துடுறாங்க. அப்போ எல்லா மனுஷனும் செய்யக்கூடிய தவறுகளை அண்டை சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்யலாமா? உங்களுக்குன்னு ஒரு வழி அதை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்க. அந்த வழியில தொடர்ந்து நில்லுங்க. அந்த வழி எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அந்த வழியில தான் நான் செல்வேன் அப்படின்னு ஒரு உறுதித்தன்மை உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு உறுதியான வெற்றி இங்க கிடைச்சே தீரும். கடவுளை இறங்கி வரவழைக்கணும். கடவுளை நம்ம கிட்ட வர வைக்கணும். சாயப்பாவை நாம தேடி போய் பார்க்கிறோம். அத்தனை பேருக்கு பிரச்சனை தீர்ந்துருதா? சிலருக்கு தீரலாம். ஆனா அதே சாயப்பாவை நம்மளை தேடி வர வச்சிட்டோம் அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டக்கார, பணக்கார, செல்வந்த, எந்த குறையும் இல்லாதவன் அப்படின்னா அது நாமளா மட்டும்தான் இருக்க முடியும். அவரை நம்ம கிட்ட வர வைக்க முயற்சிகளை நம்ம செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அவர் சொல்லக்கூடிய வழியில நடந்து பொறுமை காத்து நம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். இங்க ஒரு மனுஷனுடைய சக்தி எப்போ தெரியப்படுத்துது கடவுள் அப்படின்னா, நீ எந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றியோ அந்த ப்ராப்ளத்தை பொறுத்து தான் நீ எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவன் அப்படின்றத கடவுள் நமக்கு புரிய வைக்கிறார். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாதவனுக்கு அவனோட திறமை என்னன்னு அவனுக்கு தெரியாது. அதே போல வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனையும் தாண்டி வந்தவனுக்கு அவன் திறமை என்ன அப்படின்றது முழு மூச்சோட அவன் தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இங்க தொடர்ந்து நடக்கணும்னா சாயப்பாவோட வழியில நீங்க போகணும். அவரோட வழி ரொம்ப பெருசான காரியம்லாம் இல்லை. சின்ன சின்ன மாற்றத்தை நம்ம ஏற்படுத்துவதன் மூலமா அவருடைய வழியை நம்ம அடைய முடியும். மொத்தம் 3 வழிகள் இருக்கு. முதல் வழி உங்க வழியா இருக்கும். கடைசி வழி அடுத்தவங்க வழியா இருக்கும். அந்த சென்ட்ரான ஒரு வழி இருக்கே, அந்த வழிதான் சாயப்பாவுடைய வழி. ஒன்று முதல் வழியில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை இறுதி அதாவது 3வது வழியில் கூட்டம் இன்னும் ஜோராக இருக்கும். ஆனால் 2வது வழி அதாவது சென்டரான வழி இருக்கே, அங்கே கூட்டம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. ஏன்னா அங்கே நிறைய தியாகங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த தியாகங்களை செஞ்சாதான் அந்த வழியை கடவுள் காட்டுறார். மற்ற 2 வழி பளிச்சுன்னு தெரியுது. மற்ற 2 வழிகளுக்கு எந்த குறைவும் இல்லை, அதுல எந்த தலைவலியும் இல்லை, எந்த தொல்லையும் இல்லை. ஆனா அந்த சென்டரா இருக்கக்கூடிய வழி இருக்கே, அதுதான் ரொம்ப ரொம்ப குறைவான ஜனங்கள் அந்த வழியில இருக்காங்க. அந்த 2வது வழி, அந்த 2வது வழியில நம்ம கண்ணுக்கு அது தெரியவே தெரியாது. அப்போ அந்த 2வது வழி எப்பொழுது தெரியும் அப்படின்னா, நீங்க எங்க உங்க சுகத்தையும் உங்க துக்கத்தையும் தியாகம் செய்றீங்களோ. எதை தியாகம் பண்ணணும்? சுகத்தையும் துக்கத்தையும் தியாகம் பண்ணணும். உங்களுக்கு கிடைச்ச அத்தனை சுகத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. உங்களுக்கு கிடைச்ச அந்த துன்பத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அப்போ ஒப்படைக்கும் போது தான் அந்த 2வது வழி அதாவது சென்ட்ரான வழி. நான் ஏன் 3வது வழி சொல்லலைன்னா,
இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கக்கூடிய வழிகளை தான் பார்க்குறோம். லெஃப்டில் பார்க்குறோம், ரைட்டில் பார்க்குறோம். ஆனால் நேராக பார்க்கறது ரொம்ப கம்மி. அப்போ அந்த நேராக வழி இருந்தால் தானே பார்க்க முடியும். அது நேரான வழிகளே இங்கே இல்லை. ஏன்னா கண்களால் மறைக்கப்பட்டது. ஒரு பெரிய பனி ஒரு மலையை மறைக்குது. அப்போது அந்த மலை இல்லைன்னு ஆயிடாது. அப்போ அந்த பனிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெயில் வரும்போது பிரம்மாண்டமான மலை எல்லாருக்கும் தெரியுது. அதே போல இங்க சில பாதை நல்லா தெரியுது. ஆனா ஒரே ஒரு பாதை மட்டும் தெரியவே இல்லை கடைசி வரைக்கும் மனிதர்களுக்கு. அப்போ இந்த தியாகத்தை செய்வதன் மூலமா அந்த பாதையை நாம கண்டெடுக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அடுத்த நொடி கூட ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரண பயத்தை ஏற்படுத்துது. அடுத்த நொடி கூட. இன்னும் சில பேருக்கும் அடுத்த அவர் இன்னும் 1 hour கழிச்சு என்ன நடக்க போகுதோ, ஏது நடக்க போகுதோ, கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த 1 hour ஒரு பெரிய த்ரில்லிங்கா இருக்குது. இன்னும் சில பேருக்கும் நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்னும் சில பேருக்கும் அடுத்த வாரத்தில் என்ன நடக்குமோ. ஆக மொத்தம் சில பேருக்கு அடுத்த நொடி, சில பேருக்கு அடுத்த மணி நேரம், சில பேருக்கு அடுத்த நாள், சில பேருக்கு அடுத்த வாரம். எல்லா மனுஷனுங்களுக்கும் டியூரேஷன் இருக்கே தவிர அந்த அடுத்த வாரன்றது கூட மறுபடியும் அது நொடியா நேரமா மாறிடும். அப்போ இறுதி நிமிடங்கள் திக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. ப்ராப்ளத்தை நாம் ஃபேஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியல. மனசு உடைஞ்சு போய் நிற்கிறோம். அத்தனைக்கும் காரணமாக இருப்பது நாம் நம்மளை அறிஞ்சிக்காம கோட்டை விட்டதன் விளைவு. இன்னைக்கு பல துக்கத்தை நாம் தொடர்ந்து சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கோம். துக்கத்தை தீர்க்கணும், சுகத்தை குறைக்கணும். சுகம் எதுவுமே செய்யாம உட்கார்ந்து இருப்பதே சுகம். அந்த சுகம் போதும். அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தா அது நமக்கு ஒரு மாதிரி வெறுப்பை கொடுக்கும். சோம்பேறித்தனம் ஒரு மனுஷனுக்கு அறவே கூடாது. ஆனா இன்னைக்கு உழைக்காமலே சம்பாதிக்கிறது எப்படின்னு நிறைய மனுஷங்க கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மை, நான் போய் சொல்லலை. நல்லா உழைச்சி சம்பாதிச்சு அதில் சாப்பிட்டு படுத்து தூங்குனா தூக்கம் செமையாக வரும். பிறர் உழைப்பை நாம் பிடிங்கி சாப்பிட்டுட்டு ஏமாற்றி வாழ்ந்தால் நைட்டு தூக்கம் வராது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயங்களை நம்ம செய்ய தவறிட்டோம். தவறுனதால வந்த வினைகள் தான் இங்கே மழை போல குவிஞ்சிருக்கு. இதை எப்படி தீர்ப்பது, இதை எப்படி களைப்பது அப்படின்னு தீராத கஷ்டங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. அதை நாம சரி பண்ணாம எதையுமே சரி பண்ண முடியாது. சில பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடுறோம். சில ப்ராப்ளத்தை நம்மளால சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். இன்னைக்கு கூட ஒரு சாய்ராம் என்கிட்ட காலையில் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் இப்படிதாங்க எனக்கு நடக்குது. அப்போ இதை என்னால் சரி பண்ணவே முடியாதுங்க, அதனால வேற வழி இருந்தா சொல்லுங்கன்றாங்க. அதாவது முதல் வழியை மனுஷன் ஃபாலோ பண்றான். முதல் வழின்றது என்ன வழி? உங்களுடைய வழி. அதில் தோத்து போறான். அடுத்தது இன்னொருத்தவனை ஃபாலோ பண்றான், அதுதான் இறுதி வழி. அந்த இறுதி வழியில் அடுத்தவன் என்ன செய்கிறானோ அதை இவன் செய்கிறான். அவன் அடுத்தவன் என்ன மாதிரியான பேண்ட் ஷர்ட்டை போடுறானோ அதே மாதிரி பேண்ட் ஷர்ட் இவன் போடுறான். அடுத்தவன் என்ன வேலையை ஆரம்பிக்கிறானோ அதே மாதிரி இவன் வேலையை ஆரம்பிக்கிறான். அதுவும் படு தோல்வியில் முடியுது. அப்போ இந்த 2 வழிகளை போய் இவன் முடிவு பண்ணிடுறான். என் வாழ்க்கை இவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, இதற்கு மேலே ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கை மறுபடியும் மீண்டு வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சவால் விடுறாரு. அதாவது அவருடைய வாழ்க்கையே என்னால் எப்படிங்க மீண்டு வர முடியும் அப்படின்னு.
அப்போ நான் கேட்டேன், நீங்கள் மீண்டு வர முடியாதுன்னு சொல்வதன் நோக்கம் என்ன அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, எத்தனையோ ஆப்ஷன் இருந்தது, எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணேன். அப்போ மீண்டு வர முடியாது அப்படின்னா என்னுடைய விதி அப்படி எழுதப்பட்டது. ஃபைனலாக எங்கே வராருன்னா, என்னுடைய விதி அப்படி எழுதப்பட்டதால தான் நான் எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்களும் என் வாழ்க்கையில் வராமல் போச்சுன்றாங்க. அப்போ நான் திருப்பி ஒரு வார்த்தை கேட்டேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. முடிஞ்சிடுச்சுன்ற ஒரு வாழ்க்கையை நினைக்கும் போது ஏன் அதை திரும்பி என்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணுறீங்க? இப்போ அவருக்கு அது புரியல. ஆமாம், திரும்ப திரும்ப நான் கேட்குறேன், 3-4 தடவை கேட்குறேன், முடிஞ்சிடுச்சுன்ற ஒரு வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்றீங்க. அப்போ ஏன் முடிஞ்சிடுச்சு என் வாழ்க்கைன்னு சொல்லி என்கிட்ட திருப்பி கேட்குறீங்க? அது முடிஞ்சிடுச்சுன்னா என்கிட்ட இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவரால் ஒன்றும் புரியல. அப்போ நான் திருப்பி ஒரு பதில் கொடுத்தேன். கடவுள் உங்கள் மனசில் வாழ்வதற்கு சில யோசனைகளை வழங்கிட்டு இருக்காரு, அது உங்களுக்கு புரியல. அதனால தான் ஒரு ஆதங்கம் உங்களால் இருக்குது. நம்மளால் வாழ முடியும், ஆனால் வாழ முடியாமல் இருக்கமேன்னு சொல்லி ஒரு விதமான ஒரு ப்ரெஷர் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ப்ரெஷரை கலைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் தேடுறீங்க. இப்போ நான் சொல்லுறேன், உங்கள் வாழ்க்கையை வாழணும்னா நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள், இது வரைக்கும் என்னென்னலாம் முடிவு பண்ணீங்களோ அதை எல்லாத்தையும் அழிச்சிடுங்க. உங்கள் கணக்கை 0ல் இருந்து துவங்குங்க. அப்போ தான் அந்த கணக்கு சரியான முறையில் இருக்கும். ஸோ வாழ்க்கையில் சில விஷயங்களை அவங்களுடைய டிஸ்கஷன் போகும்போது என்னென்னலாம் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் முயற்சி பண்ணி நீங்கள் செஞ்சுருங்க. எதெல்லாம் விடணுமோ அதை அறவே விடுங்க. ஒன்று நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லை அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகேங்க நான் பண்ணிடுறேன், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு அப்படின்னு. அப்போது எல்லோருடைய மனசுலேயும் வாழணுன்ற ஆதங்கம் இருக்குதுன்றதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுன்றது தான் உங்களுடைய கேள்வி. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா நீங்கள் வாழணுன்ற ஒரு ஆசையில் ஒரு கற்பனை எனக்கு ஜாஸ்தி. ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதான்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அப்போ கடவுள் சொல்லக்கூடிய வாய்மொழி வார்த்தைகள் என்ன தெரியுமா? சுகத்தையும் துக்கத்தையும் என் பாதத்தில் வச்சிடு, கடமைகளை மட்டும் நீ சிறப்பாக செய்ய, இதில் இருந்து உன்னை காப்பாற்றுவது என்னுடைய வேலையாகவே அது இருக்கும், அதை பற்றி நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு சாயப்பாவுடைய விருப்பம். சரி பண்ணி வாழ முயற்சிகள் செய்யும்போது உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் அவருடைய கைகளை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாக பெறக்கூடிய நாட்கள் எப்பொழுது தெரியுமா? என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உங்களுக்கு புரியுதோ தெரியுதோ, புரிஞ்சு நடந்து அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்பொழுதே அவர் உங்களை ஆசீர்வதிக்க முயற்சி பண்ணுறாரு, இல்லை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு பரிபூரணமான அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். பல பேரோட சோக கதைகள் கடைசி வரைக்கும் அந்த சோக கதைகளை மாறிடக்கூடாது. அந்த சோக கதைகளை நிறுத்தி அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு நாம் தயாராக வேண்டும். இப்படி நடந்துடுச்சு எந்த ஒரு விஷயத்தை தயவு செய்து தூக்கி குப்பையில் எரிச்சிடுங்க, குப்பையில் போட்டு எரிச்சிடுங்க. அது வேண்டாம்.
ஏன்னா நடந்த எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது, ஆனால் நடக்க போவதை நிச்சயமா நம்மால் மாற்ற முடியும். நடக்க போவதை நிச்சயமாக நம்மால் மாற்ற முடியும். திரும்பவும் சொல்றேன், நடக்க போவதை நிச்சயமாக என்னால் மாற்ற முடியும். கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இது முக்கியமான வார்த்தை. ஏன் மாற்ற முடியும் அப்படின்னா, இறைவனுடைய அருள் நமக்கு இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள வரும். எல்லாமே எழுந்து நிற்கிற ஒரு மனுஷன் எல்லாத்தையும் எழுந்து நிற்கிறான். இப்போ எழுந்து நிற்கிற மனுஷன் ஒன்று இதை நினைச்சே செத்து போயிடுவான், இல்லைன்னா எழுந்துட்டுமே நினைச்சு எழுப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணத்தை மனசுல வச்சு அவன் நடக்க போவத இறைவனுடைய சக்தியினால, இறைவனுடைய அருளினால அதை மாற்றி அமைச்சு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து சாதிப்பான். இது கண்டிப்பா நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஆக மொத்தம் ரெண்டே விஷயங்கள் தான். ஒன்று, வாழணுமா இல்லை வாழக்கூடாதா? வாழணும் அப்படின்னா பல விஷயத்த நீங்கள் யோசிக்கணும், சிந்திக்கணும், செயல்படுத்தணும். எந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களோ அந்த விஷயத்தில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கணும். அதில் நிறைய தடை இருக்கும், நிறைய தடங்கள் இருக்கும், நிறைய ஃபெயிலியர் இருக்கும், நிறைய அவமானம் இருக்கும், நிறைய கேலி கிண்டல் அத்தனையும் இருக்கும். ஆனா அத்தனையும் பொருட்படுத்தாம, நல்லா புரிஞ்சுக்கணும், அத்தனையும் பொருட்படுத்தக்கூடாது. இப்போ நீங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் தொலைச்சு நிற்கிறீங்க, ரைட்? இப்ப தொலைச்சு நிற்கிற இடத்துல ஒரு நம்பிக்கையை கடவுள் கொடுக்கிறாரு. உங்க மனசுல கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வச்சிட்டார். இப்போ உங்களுக்கு இனம் புரியாத ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க செயல்படுவதற்கு நேரத்தை, காலத்தை எல்லாத்தையும் அதை பார்க்காம உடனே ஸ்டார்ட் பண்றீங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை கேலி கிண்டல் இந்த விஷயத்தை செய்வாங்க. கண்டிப்பாக செய்வாங்க, கண்டிப்பாக 100% செய்வாங்க. அப்போ ஏன் செய்கிறாங்கன்னா, நீங்கள் வளர்ந்துட்டா அது அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்றதுக்காக. நம்மளை பற்றி நமக்கு தெரியாதுங்க, நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு தான் நல்லா தெரியும். நம்ம யாருன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளை பற்றி அடுத்தவன் எதிரில் இருக்கிறவ கரெக்டாக கணிச்சிருப்பான். அதனால் எதிரில் இருக்கிறவனுக்கு ஒரு பயம், இவன் நம்மளை தாண்டி வளர்ந்துட்டா நம்ம கை கீழே தொங்கிடும், இவன் கை உயர்ந்துடுமே அப்படின்னு சொல்லி. அதனாலேயே அவன் உங்களை தடை செய்வான், பிரச்சனை செய்வான், தடங்களை கொடுப்பான், பல அவமானத்தை கொடுப்பான், பல 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 தலைவலிகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் அதற்கு மயங்கக்கூடியவர்களா, அதற்கு பயந்து நடுங்கக்கூடியவர்களா நீங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் லைஃப்பில் இந்த விஷயங்கள் நடந்திருக்குது. சில பேர் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க, சில பேர் என்ன பண்ணாங்க, என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. அப்போ நம்ம சொல்லும்போது இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, என்னால் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ மற்றவங்க என்னால் முடியும்னு நினைக்கிறதால தான் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 100% அதுதான், வேற ஒன்றுமே இல்லை, அது ஒன்று தான். ஸோ யூ கேன் ப்ரொசீட். எதையுமே நிறுத்தவே வேண்டாம். இதுக்கு மேலே கடவுள் மேலே ஒரு விஷயத்தை கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒரு விஷயத்தை செய்யும்போது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அது கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருளா, ஒரு பிளஸ்ஸிங்கா அது அமையும். அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் போராடுங்க. அப்போ போராட்டம் அப்படின்றது தோல்வியை கொடுக்கும். ஆனால் இன்னமும்
இறுதியான போராட்டம், ஒரு உறுதியான போராட்டமாக நினைங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்மாக்களுடைய ஒரு பெரிய ஒரு இடம்தான் ஒரு 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 போர். ஒரு போர் வரும்போது கண்டிப்பாக அதோட சேதாரம் ஜாஸ்தி இருக்கும். எந்த ஒரு போருமே அமைதியான முறையில் போரிட முடியாது. ஏகப்பட்ட வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஆனால் உயிர் மட்டும் போகாது. கடவுளுடைய விஷயத்தில் நீங்கள் வரும்போது எவ்வளவோ வலிகள் இருந்தாலும் எந்த இழப்புகளும் இருக்காது. அது நான் கேரண்டி, நான் 100% கேரண்டி. சொன்னதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் இனி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை, அதாவது எவ்வளோ பெரிய அவமானங்கள் வந்தாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் பெருசுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வழிகளை கொடுத்த ஒரு இடத்துல அவங்க நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இன்னைக்கு சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம மன உறுதி எப்படிப்பட்டதாக இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி கடவுள் தன்னுடைய பணிகளை இவர்கள் மூலமாக செய்து கொண்டு இருக்கிறார். நான் திறமையானவன் அப்படின்னா எனக்கு ஒரு போஸ்டிங் ஒப்படைப்பாங்க. நான் திறமை இல்லாதவனா எனக்கு அந்த போஸ்டிங் கிடைக்காதில்லை. அப்போ யாருக்கு என்ன திறமையோ, யாருக்கு என்ன கெப்பாசிட்டியோ அவங்களுக்கு தான் அந்த வேலைகள் கொடுப்பாங்க. அதே போல தான் கடவுள். உங்களுக்கு கடவுளுடைய பணி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல மன உறுதியோட, நல்ல வைராக்கியத்தோட, நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல மன ஆரோக்கியமும் கொண்ட மனுஷங்களாக நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதை யாராலையும் எப்பொழுதும் மாற்றவே முடியாது. இங்கே இருக்கக்கூடிய மனுஷனுடைய அந்த பெயின் ரொம்ப ஹெவியான பெயின் அது. ஸோ உறவுகளால் ஏமாற்றப்பட்டு, மிதிக்கப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் மனசில் ஒரு நம்பிக்கையை மட்டும் கொஞ்சம் வைங்க, கொஞ்சம் வைங்க. பைபிளில் ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, பைபிளில் ரொம்ப சூப்பரான ஒரு வார்த்தை வச்சுருந்தாங்க. கடுகு அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் நினச்சது அத்தனையும் நடக்கும். கடுகோட அளவு எவ்வளோ பெருசுன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரே ஒரு கடுகு, அந்த கடுகு அளவுக்கு நம்பிக்கை இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செழிப்பாக வாழ்வீங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கடவுள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை அந்த கடுகு அளவை விட இன்னும் குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாம் நிறைய சொல்கிறோம். நாம் என்ன தெரியுமா சொல்கிறோம்? நான் கடவுள் மேலே பயங்கரமாக நம்பிக்கை வச்சுருக்கேன், கடவுள் தான் என்னை காப்பாற்றணும், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், அவரே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு. ஆனால் வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்துடுச்சுன்னா இவங்களால் தாங்கிக்க முடியவே முடியாது. அப்போது கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இவ்வளோதான் நம்பிக்கை வச்சுருக்கீங்களா? அப்போ பைபிளில் ஜீசஸ் சொல்கிறது உண்மை தானே? கடுகு அளவுக்கு கூட நீங்கள் விசுவாசம், ஒரு நம்பிக்கை கடவுள் மேலே வைக்கல தானே? அப்போது நாம் என்ன பண்ணணும்? கடவுள் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வரவே கூடாது. எது நடந்தாலும் ஏது நடந்தாலும் இறைவன் என்னுடன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் வந்துடுச்சுனாவே போதும், உங்கள் வாழ்க்கை மீண்டும் புதுப்பிக்கப்படும். ஏன்னா நாம் சில முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்திருப்போம். அந்த முடிவுகளை எடுத்து ஏண்டா எடுத்தோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்போம். ஆனால் இப்போ முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ கடவுள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது அந்த இடத்துலையும் முடிவை எடுக்காமல் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் வாய்ப்பு வருமா வராதான்னு தெரியாது. ஏன்னா கடவுள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வாய்ப்புகளை புதுசாக கொடுக்க மாட்டார். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் பட்ட துக்கத்துக்கும் துன்பத்துக்கும் நீங்கள் அவர்கிட்ட
பிரார்த்தனை செய்து கண்கள் சிவந்து கண்களே குளமாகி கண்களில் இருக்கக்கூடிய அத்தனை நீர்களும் வெளியில் வந்து ட்ரை ஆக்கி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் ஏதோ ஒரு எண்ணங்களை வச்சு அதை உங்களுக்கு புதுப்பிக்கிறாரு. அப்போ புதுப்பிக்கும் போது நீங்கள் அகெயின் அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்பவும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் வருமானது பெரிய கேள்விக்குறிதான். அப்போது நம்ம நிறைய பதிவில் நம்ம விஷ்ணு சாய் இறுதி வாய்ப்பு இது இறுதி வாய்ப்பு எஸ் எல்லா மனுஷனுக்கும் லாஸ்ட் சான்ஸ் ஒன்று இருக்கும். பட் இதுதான் லாஸ்ட் சான்ஸ்னு தெரியாது. ஆனால் நாம் அறிவாளிகள், மனிதராக படைக்கப்பட்ட அத்தனை பேருமே அறிவாளிகள் தான். அப்போது எமோஷ்னலான ஆக்டிவிட்டீஸில் முடிவு பண்ணதால் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள். இவன் சொன்னான், அவன் சொன்னான், அதனால் நான் இதை பண்ணேன், அதனால் அதை பண்ணேன்னு தாண்டாமல் உங்களுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன விதமான பொருத்தல்கள் இருக்குது, அது எதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது, எதை நம்ம எடுக்கிறதுன்றதை நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ எமோஷ்னலான விஷயங்கள் மூலமாக இங்கே பல பேர் வாழ்க்கையை இழந்தது போதுங்க. பட் இனிமேலாவது நாம் கடவுளுடைய வழியில் நடக்கும்போது அந்த எமோஷனல் ஆக்டிவிட்டீஸில் இருந்து விடுதலை பெற்று நாம் சுதந்திர பறவைகளாக வாழ்க்கையை கரெக்டாக சிறப்பாக ஒரு நொடியும் இது நான் உருவாக்குனது, என்னால் ஏற்படுத்தப்பட்டதுன்ற நிலையில் நீங்கள் வரணும். ஏதோ ஒரு படத்தில் அஜித் சொல்வார் நினைக்கிறேன், இது நான் இதை உருவாக்குனது. அது எஸ், உதான் உண்மை. ஒரு ஹீரோ சொன்னால் கை தட்டுறோம், ஆனால் அந்த ஹீரோ சொன்ன விஷயத்தை ஏன் நம்ம பயன்படுத்த மாட்டோன்றன்னு தெரியல. இது ஒரு நொடியும் எனக்கானது. இந்த சந்தோஷ் அப்படின்னு ஒரு மனுஷனோட வாழ்க்கை ஒரு நொடியும் அது அவனுக்காகவே படைக்கப்பட்டதா அவன் உணரும் போது தான் அந்த வாழ்க்கையில் ஒரு அழகும் ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் எல்லாத்தையும் தாண்டின ஒரு வெற்றியும் இங்கே நிறைய 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 கிடைக்குது. உங்களை நீங்கள் விரும்பலைன்னா வாழ்க்கை உங்களை விரும்பாது. உங்களை நீங்கள் விரும்பி பாருங்களேன், நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு தைரியமான ஒரு பெண்மணியாக, தைரியமான ஒரு ஆண்மகனாக நீங்கள் இருப்பீங்க. உங்களை நீங்கள் விரும்பலை அப்படின்னா நீங்கள் கோழையாகவே வாழ்ந்து கோழையாகவே இறந்தும் போய்விடுவீர்கள். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுத்துட்டு போகணும். அவன் பிறந்தது சாதாரணமான ஆளாக இருக்கலாம், அவன் இறக்கும்போது ஒரு சரித்திரம் படைத்தவனாக இருக்கணும்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு ராமேஸ்வரத்தில் ஒரு இடத்துல பிறந்து இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு கூட நம்ம பேசுகிறோம். அவர் இறந்து பல வருஷம் ஆகுது. அவர் இறந்ததை நினைக்கும் போது அதை இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா ஒரு கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் இறக்குறாருன்னா இதை விட என்ன கடவுளோட குழந்தை அதுக்கு உண்டான தகுதி அத்தனையும் அவருக்கு இருக்கு. இந்த யோகானந்தான்னு ஒருத்தர் பெரும் துறவி, கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி அவருடைய பயோகிராஃபி நான் படித்தேன். அதில் படிக்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த நேரத்தில் இந்த உரையாற்றும் போது இத்தனை மணி நேரத்தில் இந்த நொடியில் நான் படுத்த உடனே என்னோடய உயிர் பிரியும். அதே மாதிரி அந்த சொற்பொழிவு அமெரிக்காவில் நிகழ்த்துறாரு. நிகழ்த்தி அந்த உரையை அவர் என்ன சொல்கிறாரோ அந்த உரையை முடிச்சுட்டு அங்கே போய் அப்படியே படுக்கிறாரு. அடுத்த ஃபியூ ஹவர்ஸில் அவர் மரணம் அடைகிறார். அதாவது ஜீவ சமாதி. அப்போது எல்லாருமே ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு பாசிட்டிவ் கொடுக்குறாங்க, வாழ்க்கையை பற்றி ஒரு பாசிட்டிவ் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளால் ஒரு 3 பேரை 4 பேரை கூட நம்மளால் சமாளிக்க முடியல. நமக்கு இதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்போ நம்ம எப்படி ஒரு இடத்துக்கு தலைவனாகிறது, எப்படி ஒரு லீடர்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் முதல்ல மனசை மட்டும் தளர விடாதீங்க.
ஒரு துன்பம் ஒரு காணல் நீர் மாதிரி. ஒரு இடத்துல நீர் இருக்குதுன்னு நினச்சி நாம் அங்கே போய் ஏமாறுற மாதிரி தான் ஒரு துன்பம். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொம்மை சிங்கம் மாதிரி. ஒரு பொம்மையில் செஞ்ச சிங்கம் அது தத்ரூபமாக இருக்கும். ஒரு பொம்மையில் செஞ்ச புலி, ஒரு பொம்மையில் செஞ்ச சிறுத்தை, ஒரு பொம்மையில் செஞ்ச ஒரு பாம்பு. ஓகே, அப்போது அது அங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பயப்பட்டோம் அப்படின்னா அந்த பொம்மை ஒரு உயிர் பெற்ற மாதிரி ஆகிடும். அது ஜஸ்ட் ஒரு பொம்மை, அவ்வளோதான். அதனால் நம்ம மனசில் அதை வந்து தூக்கி எறிஞ்சிடுங்க. உங்களுக்கு தைரியமாக இருந்தால், ஓப்பனாக சொல்லணும்னா தைரியமாக இருந்தால், ஒரு உயிரான சிங்கம், ஒரு உயிரான சிறுத்தை அது வந்தால் கூட அது உங்களை சீண்டவே சீண்டாது. உங்களோட வைப்ரேஷன், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸு என்ன பண்ணுதுன்னா ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அதாவது ஒரு சிங்கத்தை பார்த்தா அந்த சிங்கத்தை அடிக்கணும்னு சொல்லி உங்கள் உணர்வுகள் வெளிப்படுது. அது அந்த சிங்கத்துக்கு தெரியுது, அதனால் உங்களை போட்டு தாக்கிடுது. ஒன்றும் இல்லை, ஒரு 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 முனிவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறது, திரும்பவும் இது சரியான இடம். ஒரு பெரிய மலைப்பாம்பு, ஒரு பெரிய மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்பு வந்து அப்படியே வருது. அந்த முனிவருக்கு முன்னாடி சிஷ்யர்கள் வந்து 20-25 பேர் உட்காந்துருக்காங்க. முனிவர் வந்து ஏதோ கண்களை மூடி சொற்பொழிவை செஞ்சுக்கிட்டோ இல்லை தியானம் பண்ணிக்கிட்டோ இருக்காரு. அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரே இது, என்னடா அது மலைப்பாம்பு முனிவரோட பக்கத்தில் வந்துடுச்சின்னா கொஞ்ச நேரத்தில் முனிவரை போட்டுடுமே அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த பாம்பு வருது, அந்த முனிவருடைய தொடையில் ஏறி அந்த பக்கமாக போய் பாஸ் ஆகி அது பாட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, ஐயா இது மாதிரி நீங்கள் அப்படி தியானத்தில் இருக்கும்போது ஒரு பாம்பு வந்துச்சு, நாங்கள் பயந்துட்டோம். அது எப்படி எங்களை மட்டும் போட்டு கொத்துது, உங்களை கொத்தலைன்னா? முனிவர் சொன்னாராம், நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த பாம்புக்கு தெரியும், அதனால் அந்த பாம்பு என்னை எதுவும் செய்யலை. சூப்பர் இல்லை? அப்போது நம்மளுடைய அந்த வைப்ரேஷன் எந்த அளவுக்கு அடுத்த உயிரினத்துக்கு போகுதுன்னா, 5 அறிவு உள்ள இருக்கக்கூடிய உயிரினத்துக்கு போகுதுன்னா அப்போ 6 அறிவு மனிதன் கொண்டவனுக்கு எப்படி போகும்? அதனால தான் சொல்கிறேன், மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சுத்தமாக்கப்படுவார்கள். மனசு அசுத்தமாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அசுத்தமான மனிதர்களாகவே காட்சி அளிப்பார்கள். நான் சொல்லுவா, இது வரைக்கும் சொல்கிறேன், சாயப்பாய் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி என்னோடய வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மாதிரி, எப்படி சொல்கிறது, வேறு மாதிரி போயிட்டுது. அதை நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை, வேறு மாதிரி. ஆனால் சாயப்பாய் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃபு ஒரு விதமான சேஃப் அண்டு ஒரு பியூரிட்டியாக போகுது. எல்லா மனுஷங்களும் நல்ல மனுஷங்களே. உங்களால் சொல்ல முடியுமா உலகம் மோசம், உலகம் ரொம்ப கலிகாலம், கலியுகம், இந்த கலியுகத்தில் மனுஷங்க ஒவ்வொருத்தவங்களும் ஏமாற்றுவாங்க, இங்கே நல்லவனுக்கு காலம் இல்லை, நல்லவன் அப்படின்றவன் நல்லவனாக வாழ முடியாதுன்னு? ஆனால் இப்போது இந்த நேரத்தை அடித்து சொல்கிறேன், சாயப்பா மேலே சொல்கிறேன், நல்லவனால் மட்டும்தான் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். என்ன ஒரே விஷயம், அவன் திறமையானவனாக இருக்கணும். அவன் திறமையானவனாக இருக்கணும். அந்த திறமையானவனாக இருந்தால் தான் அந்த நல்லவனாக வாழ்ந்து அவன் கடவுளுக்கு நல்ல ஒரு சேவகனாக இருப்பான். ஸோ கடவுளுக்கு சேவகனாக இருக்கிறவன் நாட்டுக்கே தலைவனாக இருப்பான். ரைட்டா? நாட்டுக்கே தலைவனாக இருப்பான். இதை தான் நாம் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா மயக்கம் தெரியும், மயக்கம் தெரிஞ்சால் தெளிவு கிடைக்கும்,
தெளிவு கிடைச்சதுன்னா வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை நாம் நிச்சயமாக 100% நாம் வாழலாம். நம்ம வெற்றி மாலையை நாம் ஈட்டலாம். ஸோ பல விருப்பங்கள் கடவுளுடையது நமக்கு திணிக்கப்படுகிறது. அவருடைய விருப்பங்கள் நமக்கு திணிக்கப்படுகிறது. ஆனால் மனிதர்களுடைய விருப்பத்தை தான் நாம் நிறைவே செய்து கொண்டிருக்கிறோம். இதை என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில் நாம் சரித்திரம் படைக்க முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா